பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ தான் நம்ம பாண்டியனோட குடும்பத்துக்கும் அதே டைமில் ராஜியோட குடும்பத்துக்கும் சண்டை இல்லாமல் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ராஜியால் சண்டை உருவாயிடுச்சுங்க. ராஜியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வழுக்கி விழுந்ததுனால ராஜி பொறுக்க முடியாமல் அவங்க அம்மாவை உள்ளார அழைச்சிக்கிட்டு போயிட்டு தைலம் தேய்ச்சி விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது கரெக்டாக அவங்க அப்பா, சித்தப்பா, அண்ணன் 3 பேரும் வந்துடுறாங்க. ஸோ வந்த அண்ணன் சும்மா இல்லாமல் ராஜியை பிடிச்சி கன்னத்தில் அரைஞ்சி வெளியில் கொண்டு வந்து தள்ளி விடுறாப்புல. அதை நம்ம பாண்டியன் பார்த்துட்டு போய் ஏன்டா இப்படி பொம்பளை பிள்ளைய இப்படி அடிக்கிற அப்படின்னு தட்டி கேட்க போயிட்டு, ஸோ இப்போ ராஜியோட அண்ணன் பாண்டியனையும் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. இதை பார்க்குற நம்ம கதிர் சும்மா இருப்பாப்லா, என்னோட அப்பாவியா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ராஜியோட அண்ணனை பிடிச்சி அடிக்க போகிறாப்புல. ஸோ இந்த பிரச்சனை பெருசாகுது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, நம்ம ராஜி கதிர் இவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற சீக்ரெட்டு வெளியே வருமா இந்த நேரத்தில்னாச்சும்? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் அந்த பிரச்சனையை சொல்லி, அதாவது நகையெல்லாம் பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு போனவன் தானே அப்படின்னு சொல்லி பேசத்தான் போகிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குற நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு இருக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கதிர் ஒன்றும் என் பணத்தையும் நகையும் எடுக்கலை அப்படிங்கிற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சத்தில் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் ராஜி வந்து பார்த்திங்கன்னா கதிரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. கதிருக்கு ஒரு அவமானம் அப்படின்னா கண்டிப்பாக ராஜியால் இப்போ பொறுத்துக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உண்மையை சொல்ல தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.